ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனாமிகா ஃபுட் கார்னர். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ மீனை அலசி எடுத்து வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயத்தை உரித்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, ஒரு 4-5 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மீன் குழம்பு பொடி மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது அரைக்க என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பெத்த தேங்காய், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 5 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதான் இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள். ஒரு 200 கிராம் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். புளி நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அரைக்க வந்துட்டு இந்த தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக மணமாக இருக்கும், அதனால் வெந்தயம் போட்டுக்கணும். அடுத்து கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இதை போட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி எடுத்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி அதை வந்து இதில் போட்டுட்டு அதுவும் நல்லா கிண்டி விடணும். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸி சாரை நல்லா கழுவி ஊற்றணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே 200 கிராம் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியும் அதில் சேர்க்கணும். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த மசால் தூள் போடணும். இப்போ மீன் குழம்பு பொடி மசால் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் அப்படியே முழுசாக போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் நமக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நான் 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் வீட்டு மசால் தூள் வந்து ஆச்சித்தூள் வந்து ஆச்சித்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வீட்டு மசால் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். நல்லா இது மாதிரி நல்லா கிண்டி விடணும். கட்டியில் விழுகாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி நல்லா தரன்னு கொதிச்சிரும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் திக்னஸ் இது மாதிரி வந்துடும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி திக்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வற்ற விட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். நல்லா நமக்கு தேவையான அளவு கிடச்சதுக்கப்புறம் மீனெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா மீன் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா உள்ளே அமுக்கி விடணும். மீனெல்லாம் நல்லா இது மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் நல்லா வெந்திருக்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் அது மேலே லைட்டாக எண்ணெயை வந்து ஊற்றி விடணும். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம், கடலெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா பெஸ்ட்டு, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொத்தமல்லி மேலே தூவி விட்டால் சுவையான மீன் குழம்பு ரெடி.